இளமைக்கு இளமை துணை செய்யும். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். அருமையாக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தார் அனைவருக்கும், இப்படி சொன்னால் சரியாக இருக்கும், முத்தமிழ் காவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று சொல்லுவார்கள். மாலை கட்டி திரு மாலை கட்டி கொண்டவள், தன் மேனி வாசனையால் சீனி வாசனை மயக்கியவள், சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த புண்ணிய பூமியிலிருந்து 13.5 மணி நேரம் பயணப்பட்டு வாணியம்பாடிக்கு வர வேண்டுமா என்று பிரகாசம் ஐயா பேசிய போது மலைத்தேன். வந்து பார்த்த பிறகு மலைத்தேன் இதுவென உணர்ந்தேன். தமிழ் பேசுவதற்கு மட்டுமல்ல, தமிழை கேட்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்காக அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, அருமையாக முத்து நகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரியாருக்கும் இரு அணியிலும் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பண்பாடு என்பது கலித்தொகை கூறுகிறது. பண்பு என்பது என்ன அப்படின்னா, பாடு அறிந்து ஒழுகுதல்ங்கிறது. தனி மனித ஒழுக்கம், தனி மனித தர்மம் சரியாக இருந்ததென்றால் சமூகம் சரியாக இருக்கும் என்பது இந்த வார்த்தைக்கான ஒரு வரையறையாக இருக்கிறது. விழுமியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியலுக்கான மதிப்பு, லைஃப் வேல்யூஸ் என்று ஆங்கிலம் சொல்லுகிறது. இந்த மதிப்புகளும் நமக்கு இருக்கக்கூடிய தனி மனித நெறியும் ஒழுக்கமும் தான் இந்த தமிழ் இலக்கியங்கள் பல ஆண்டு காலமாக 2000 5000 என்று சொல்வதற்கு இல்லை. பாவாணர் அவர்கள் சொல்லுகிறார், மானுடம் தோன்றிய முதல் மொழிங்கிறார். மாந்தன் பேசிய, மானுடன் சொல்லக்கூடாங்கிறார், மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று சொல்லுகிறார்கள். மொழியியல் அகழ்வாராய்ச்சி செய்வார்கள் இல்லையா, லிங்குஸ்டிக் ஆர்கியாலஜிஸ்ட், அவர்களுடைய முடிவு இப்படியாக இருக்கிறது. உலகளாவிய தரத்திலே ஒரு மொழியானது 1000 ஆண்டுகளை தாண்டி விட்டால் கண்டிப்பாக 2ஆக உடைந்து போய்விடும் என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். இந்த வரையறையை தகர்த்தது நம்முடைய செந்தமிழ் என்பதை இங்கே பதிவு செய்வதிலே நான் மிகப்பெரிய பெருமைக்குரியவளாக நிற்கிறேன். 1000 ஆண்டுகளை தாண்டிடுச்சுன்னா மொழி உடையுங்கிறாங்களே. 2000 வருடம் நீதி நூல்கள், சங்கம் பிறழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட நீதி நூல்கள், 3ஆம் சங்க காலத்தில் இருந்த 14 மேல்கணக்கு நூல்கள் இருக்குதுல்ல, 10 பாட்டும் 8 தொகையும், இது 3ஆம் சங்கம்ங்கிறான். இது 5000 வருஷம் குறைஞ்சது இருக்கும். அதுக்கு முன்னாடி 2ஆம் சங்கம், முதல் சங்கம், தொல்காப்பியனுக்கு குருவாக இருந்த அகத்தியன் வாழ்ந்த காலம் கணக்கிட முடியாது. இப்படி பல கோடி ஆண்டுகளாக தாண்டி 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 தமிழ் நின்று கொண்டு உலகத்தினுடைய பண்பாட்டை செதுக்கக்கூடிய உளியாக எம் மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் பேசும் பண்பாட்டு விழுமியங்களே என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இந்த மேடையிலே பதிவு பண்றேன். அண்ணே வந்து சொல்லி கண்ணகின்னு ஆரம்பிச்சதுனால அதுல இருந்தே நான் போறேன். இந்த அணியை பாருங்களேன், விளையாட்டு பிள்ளைங்க, கொடுத்திருக்க தலைப்பை முழுசா வாசிக்காம அந்த சின்ன பிள்ளைங்க ஆளுதான் உருண்டையா இருக்கே தவிர, தமிழ் இலக்கியங்கள் அந்த விழுமியத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? நிறைய அன்பு இருக்கணும், அருள் இருக்கணும். அதுதான் தமிழ் இல்லையா? இது 3 நிறைய இருக்கணும். நான் ஒரு நூலை வாங்கினால் 25% ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். வாசிக்கும் போது 75% ஜெயித்து விட்டோம்னு அர்த்தம். எப்போது ஒரு நூலை மறுவாசிப்பு செய்கிறோமோ அப்போதுதான் அந்த நூல் பிறந்ததுக்கு எழுதுவதற்கான 100% வெற்றி கிடைக்கிறது. தமிழ் இலக்கியம் எப்போதும் 100% வெற்றி. மீண்டும் 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 மறுவாசிப்பு செய்ய முடிகிறது. ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புதிய புதிய செய்திகளை தருகிறது. கண்ணகின்ற சொல்லுக்கு கண்ணாலே சிரிப்பவள்னு அர்த்தம். பெரும்பாலும் அழுதவளுக்கு பேரு கண்ணகி. நகுதல்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம். நானும் என் மகளும் அவ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கா, நல்லா பேசுவா, விவாதம் பண்ணுவா என் கூட. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இதே எப்படி சொன்னீங்க, எல்லாரும் சிரிக்கிறக்கா சொன்னீங்களா, கைதட்டுக்கா வாங்க சொல்றீங்களான்னு கேட்கிற ஒரு செல்ல மகளை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு 10 வயசு இருக்கும் போது 1330 திருக்குறளையும் பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் அம்மா என் சொல்ல என் மகள் குரல் சொன்னால் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்ற மேடையிலே ஆர்கியூ பண்ணுவோம். எதனால விவாதத்துக்குள்ள வருவா. அப்ப கேட்டா, நீ எந்த தைரியத்துல
கண்ணகி பாண்டியன் அவைக்குள்ள போய் தேரா மன்னான்னு அவ்வளோ பெரிய ஆட்சியாளனை பார்த்து அறிவில்லையான்னு கேட்டுட்டு எந்த தைரியத்துல கையில இருக்க இன்னொரு சிலம்ப உடைச்சா? இன்கேஸ் ராஜாவனுடைய மனைவியான பாண்டிமாதேவியினுடைய பொற்சிலம்பிலும் அந்த மாணிக்கங்கள் இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி. எப்பொழுதெல்லாம் இலக்கியம் மறிவாசிப்பு செய்யப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பண்பாட்டு தளம் உயர்கிறது, அடுத்த தலைமுறை தரமாக போய்விடும் என்பதை நாம் எப்போதும் மனசுக்குள்ள வச்சுக்கிட முடியும். உட்காந்து 2 பேரும் தேடணும். தேங்க ஐயா ஆசா ஞான சம்பந்தன் பேராசிரியர் அம்மா, இன்னும் ஐயா சொன்ன மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன், சில்வர்டன் சீனிவாசன் என்று அலசி இணையத்திலே தேடி எடுக்கிறோம். இணையத்தை இதற்கும் பயன்படுத்தலாம் என்று பிள்ளைகளுக்கு புரிய வைக்கலாம். அதுல போட்டிருக்க என்ன போட்டிருந்ததுன்னா, பேராசிரியர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, மிஞ்சியும் தாலியும் போடுறோம்ல, அது போல தமிழர்களுடைய வழக்காறு அந்த பண்பாட்டு கூறுகளிலே நம்பிக்கைகளிலே ஒன்றாக மிஞ்சி போடும்போது பொற்சிலம்பை கணவன் அணிந்து விடுவான். பொற்தாலி அணியும் பழக்கம் பின்னாடி வந்தது, முகமதியர்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தது. தமிழர் திருமண பயன்பாடுல அதெல்லாம் கிடையாது. அவள் சிலம்பு அணிவிக்கக்கூடிய பழக்கம், அதுக்கு பேரு சிலம்புகளி நோன்பு என்று பெயர். அந்த சிலம்புகளி நோன்பிலே தலைவன் எந்த நாட்டுடையவனோ கணவன் எந்த நாட்டுடையனோ அவன் நாட்டுக்கு எது சிறப்போ அதைத்தான் அந்த சிலம்புக்குள்ளே வைக்க வேண்டும் என்பது கணக்கு. இந்த நுட்பமான அறிவை பெற்றிருந்தவள் கண்ணகி. என்ன அழகான ஆர்கியூமெண்ட்! ஒரு பெண் எந்த காலத்திலும் மதிநுட்பம் உடையவளாக இருப்பாள், கருதிலேயே திருவுடையவளாக இருப்பாள் மகளே என்று என் மகளுக்கு சொல்லுவதற்கு இந்த சிலம்பு, இந்த சிலப்பதிகாரம் எனக்கு உதவி செய்யுமே என்று சொன்னால், இது பன்மாட்டு விழுமியங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்து வர்றதுக்கு எவ்வளவு உதவியா இருக்குதுங்க. ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், நான் நினைக்கதை வைக்கக்கூடிய வாதம், இந்த திறன் கிடைக்குது பாத்தீங்களா? ரொம்ப எளிமையா இன்னொரு விஷயம் சொல்றேனே, குழந்தை கேக்குது, காக்கா கத்துனா விருந்தாடி வருவாங்களாமா? நான் சொல்றேன், காக்கா கத்துதுன்னு சொல்லாத, காகம் கரைகிறதுன்னு சொல்லுமா. இதுதான் தமிழம்மாவுக்கு பிள்ளையாவே பெறக்கூடாதுங்கிறாங்க. அப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை. காக்கா கத்தாதுடா. கரைதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழைக்கிறதுன்னு, கூப்பிடுது. காக்கை கரவா கரந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே உள என்கிறான் நம் வள்ளுவத்தகப்பன். கரத்தல்னா மறைக்கிறது, கரைதல்னா அழைக்கிறது. அது மறைச்சு வச்சுக்கிடாம கிடைச்ச சாப்பாடை எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுண்டா. அப்படி எவன் சாப்பிடறானோ அவனுக்கு மட்டும்தான் கையில செல்வம் தங்கும் சொன்னார் பாத்தீங்களா? அதனாலதான் ரஷ்யாவினுடைய அணுதுளைக்காத பெட்டகத்திலே ஒருவேளை உலகப்போர் மூண்டால் கூட எதையெல்லாம் பத்திரமாக வைக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கவே முடிவு பண்ணான் தெரியுமா? ரஷ்யாவினுடைய அணுதுளைக்காத பேழைக்குள் முதலிலே வைக்கப்பட்ட விலை மதிப்பில்லாதது ஐயன் எழுதிய திருவள்ளுவம் என்று சொன்னால் இது காலத்தை வென்று நிற்கிறது, உலகத்தை வென்று நிற்கிறது. உலகத்திலேயே அதிகப்படியாக மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறார்கள், வாசிக்கிறார்களோ இல்லையோ பைபிள் வைத்திருக்கிறார்கள். உலக மொழியிலே அதிகப்படியாக மொழிபெயர்த்த நூல் எதுனா விவிலியம். விவிலியத்துக்கு அடுத்தபடியாக நம் ஐயன் தந்த வள்ளுவம் தான் அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது. எழுத்து மொழி இல்லாத நரிக்குறவர்கள் பேசக்கூடிய பாஷையிலும் இருக்கிறது என்றால் இது காலத்தை வெல்லுவதற்கான மிகப்பெரிய சான்றாக நான் பார்க்கிறேன். காக்கா கத்துனா விருந்தாடி வருவாங்களா? விருந்து என்ற சொல்லுக்கு தமிழிலே புதுமை என்று பொருள் இல்லையா? நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சம்பந்தாரங்க, இவங்களுக்கு விருந்து போடுறது விருந்தே கிடையாது. தெரியாதவர்களுக்கு உணவிட வேண்டும். இப்ப காகம் கரைந்தால் விருந்தாடி வருவாங்களா? இது செவிவெளி செய்தி. ஏன்னா செவிவெளி செய்திகளை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. நாட்டார் வழக்காற்று பாடல்களிலே ஒரு பாடல் இருக்கிறது, மழை வருது மழை வருது ஓடி வாருங்க, முக்காப்படி அரிசி எடுத்து முறுக்கு சுடுங்க, ஏற்படிக்கும் மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கும் மாமனுக்கு சூடு வையுங்கிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். நல்ல முண்டாசு கவிஞன் அந்த வரிகள் சுட்டும் பொருளைத்தான் இந்த பண்பாட்டு விழுமியம் மிக்க இந்த நாட்டார் பாடலும் சொல்லுகிறது. செவிவழி செய்தியாக இருந்தால் கூட மரபுகள் கடத்திக்கொண்டே வருகிறது. இதற்கு மிகப்பெரிய வாய்க்காலாக தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது. ஆய்வு செய்து பார்த்தா பழைய பெண்பாற் புலவர்களிலே ஒரு அம்மா பேரு காக்கை பாடினியார். புத்தர் தன்னுடைய பிரசங்கங்களிலே பெருவாரியாக வைத்துக் கொண்ட உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா காகங்கள். இந்த காகத்துக்கு விருந்தாளிக்கு என்னையா தொடர்பு என்று தேடி ஒரு ஆய்வு நூலை படிக்கிற போது கிடைச்ச மிக அருமையான செய்தி. மெசபடோமியா என்ற இடத்திலே தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு முத்திரை மோதிரம் கிடைக்கிறது.
ஒரு மாலுமியினுடைய முத்திரை மோதிரம், அது வெளிநாட்டு மாலுமியினுடைய முத்திரை மோதிரம். அந்த முத்திரை மோதிரத்திலே ஒரு பறவை இருக்கிறது. அது என்ன பறவை என்று ஆய்வு செய்து பார்த்தால் அது ஒரு காகத்தினுடைய முத்திரையாக பொறிப்பாக இருக்கிறது. அதை மாலுமி கையில வச்சுக்கிட்டு இப்படி விடுற மாதிரி இருக்கு. மாலுமியினுடைய கைகளிலே காகம் இருக்கிறது. என்ன தமிழர்களுடைய பழம் பண்பாடு இருக்கிறதுனா, கடல் வாணிகத்துக்கு போகக்கூடியவன் சில காகங்களை பழக்கி கடல் கப்பல்ல நாவாயில வச்சிருப்பான். எந்த திசையில நாவாய் போகுதோ அந்த திசையில தான் அவன் இறங்கணும். அப்ப எங்க கரை பக்கத்துல இருக்கான்னு தெரியாது இல்லையா, பழகிய காகங்கள் விடப்படும். போன காக்கா திரும்பி வரலனா கரை பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். போன காகம் திரும்பி வந்துச்சுன்னா இன்னும் நடுக்கடல்ல தான் கிடக்கும்னு அர்த்தம். இது மாலுமியினுடைய நிலைப்பாடு. கரையில் இருக்கவனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புதிதாக காகங்கள் வந்து விட்டால் விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பக்கத்து நாட்டு அண்டை நாட்டு வணிகர்கள் நம் தேசத்திற்குள் வரப்போகிறார்கள், அலர்ட் ஆகி கடற்கரையில் நிற்பான். காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார் என்பது எவ்வளவு பெரிய பாரம்பரிய செய்தியாக இருக்கிறது. இது காக்கை பார்னியார் என்று அன்னை சொல்லுகிறாள். இந்த பெண்பாற் புலவருக்கு பெயர் தெரியவில்லை நண்பர்களே. காக்கை பற்றி இந்த செய்தியை சொன்னதனால் காக்கை பாடினி என்று பெயர் பெற்றாலே. இதுதான் காலத்தை வென்று நிற்கக்கூடியதற்கான மிகப்பெரிய அச்சாணியாக நான் பார்க்கிறேன். ஒரு மகிழ்வு எப்படி இருக்கலாம் தெரியுமா? அண்ணன் சொல்றாரு, திருக்குறளை ரிவர்ஸ்ல படிங்க. உன் காலை ஒரு தடவை காட்டுப்பா, விழுந்துட்டு அப்புறமா திருப்போம். எப்படி வேணா படிங்க, காதலிலே கூட கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும். ஆனா உண்மையா அனுபவபூர்வமா ஒரு செய்தி சொல்லட்டாமா? எங்க அம்மா நான் குழந்தையா இருக்கும் போது என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்தை கொடுத்த உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? பக்கத்தை தானே பார்ப்பாங்க, ஆத்தர்லாம் பார்ப்பாங்க. ஆனால் குழந்தையிலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம், அந்த பழக்கம் இன்னும் இருக்குது எனக்கு. அந்த புஸ்தகத்தை புதுசாக ஒன்று வாங்கின உடனே நேராக பின்பக்கத்தை தான் பார்ப்பேன். இது எத்தனை பக்கம் மொத்தம் இருக்குது? 600 பக்கம் இருக்குது. என்னமோ அது ஒரு எப்படி அதுன்னு தெரியல. அந்த பின்பக்கத்தில் புஸ்தகத்தை திருப்பிட்டு பின்னாடி இருந்து அந்த பக்கங்களை திருப்பிட்டே நடுப்பக்கத்தில் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு பக்கத்தை பார்த்தே இருக்க மாட்டேன், மூடி வச்சிருவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் இப்படி நீ செய்கிறேன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், இப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் படித்தது மறக்கவே மறக்காதுமா, அது ஒரு உளவியல். பின்னாடி இருந்து புஸ்தகத்தை திருப்பி திருப்பி நடுவில் கொண்டு வந்துட்டு பழையபடி மூடி வச்சுட்டு பழையபடி புஸ்தகத்தை எடுத்து முதல்ல இருந்து படித்தா பின்னாடி வரைக்கும் நம்ம படித்தே ஆகணும், 600 பக்கம் இருக்குங்கிற அந்த ஆழமான சிந்தனை மனசுக்குள்ள இருந்துரும். பக்கத்தை தொட்டவன் 600 பக்கத்தை முடிக்காம விடமாட்டான்னு சொல்லுவார் அந்த பெரியவர். சில பேர்கிட்ட அந்த பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. நான்லாம் பின்னாடி இருந்துதான் புத்தகத்தை திருப்புவேன். அம்மா ரிவர்ஸ்ல படிக்கிறது தப்பு இல்லம்மா, ரிவர்ஸ்ல இருக்கிறது மட்டும்தான் சரி. காதல் மட்டும்தான் மகிழ்ச்சி என்ற பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்லக்கூடாது. அது என்ன, ரிவர்ஸ்ல உள்ளது மட்டும்தான் மகிழ்ச்சியா? ஃப்ரண்ட்ல உள்ளதை பார்க்கணும்ல. ஐயா, நச்சினை பாடல்ல ஒன்று சொல்லுது இல்லையா, புன்னை மரம் நிற்கிறது பக்கத்திலே காதலன் நிற்கிறான். எங்க அம்மா இதை தங்கச்சி கூட பிறந்தவன் சொல்லி வளர்த்திருக்கா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்றதுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த இந்த சங்கப்பாடல் நச்சினை சொல்லுகிறது. அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே, அவன் முன்னாடி நீ என்னை தொட்டு பேசாத என்று தன் காதலிடத்திலே சொல்கிறாள். காரணம், நான் தங்கையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புன்னை மரம் பார்க்கிறது என்று வெட்கைப்படுகிறாள் இல்லையா. இன்று இணையத்திலே ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் வயசு வித்தியாசமின்றி 68% பேர் பார்க்கிறார்கள். 12 மணிக்கு மேல எத்தனை ஜிபி வேணா நீங்க பார்க்கலாம். இந்த ஒழுக்க கூறுபாடுகள் இருக்குது இல்லையா. பண்பாடு என்பது தோல் நண்பர்களே, நாகரிகம் என்பது சட்டை, அது எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம். நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை, பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் இல்லையா. அதை கடத்துவது நம்முடைய தமிழ் இலக்கியங்களாக நான் பார்க்கிறேன். கம்பன் வழிநூல் தான் எழுதியிருக்கிறான். வான்மீகியினுடைய முதல் நூலை கொண்டு கிட்டத்தட்ட ராமாயணம் 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. ஆனால் முதல் நூலை தாண்டி நிற்கிறான் பாத்தீங்களா கம்பன். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு திருக்குறளுக்கும் சான்றாக தன் பாடல்களை வைத்திருக்கிறான். அது புலால் மறுத்தலாக இருக்கலாம், ஒருவனுக்கு ஒருத்தி பிறன்மனை நோக்கா பேராண்மையாக இருக்கலாம். ஒவ்வொரு குறளுக்கும் தன் பாடல்களை சான்றாக வைத்து விட்டு போனார் பாத்தீங்களா. ஆனா கம்பனுக்குள்ள மகிழ்வு இல்லையா. ஒரு கும்பகர்ணனை நடந்து வரும்போது எப்படி இருக்குன்னா தொம் தொம்னு இருக்குங்கிறான். அந்த ஒலி குறிப்பு மாதிரி போட முடியுமா? தூங்குற கும்பகர்ணனை உலக்கைய வச்சு நங்கு 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 குத்தி எழுப்பணும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய மால்வேளாம், இறங்குகின்றதென்று காண எழுந்துராய் எழுந்துராய், கரங்கு போல பிடித்த கால தூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இன்னிக்கிடந்துறங்குவாய் நங் 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 நங்னு புத்திர சத்தா இருக்கல. இது மகிழ்ச்சி.
இது மகிழ்ச்சி. ஆனா இந்த மகிழ்ச்சியோட நிக்கல, இப்படியே நிப்பாட்டி இருந்தா வான்மீகி காட்டிய கும்பனாக மாறி இருப்பான். ஆனால் கம்பன் காட்டிய கும்பன் இவன் அல்ல. சொல்லி பார்க்கறான், கேட்கல. ஆனா போய் சொல்றான், தம்பியர் இன்றி மாண்டுகிறப்பனோ தமையன் மண் மீது. எங்க அண்ணனுக்கு முன்னாடி சாவேண்டா, என் தங்கச்சி மூக்கறுத்தவன் கைய உடப்பேண்டான்னு சொன்னான். பாத்தீங்களா, எளிமையான ஒரு பாசக்கார அண்ணன். அவன் கருப்பா இருந்துட்டு போட்டும், அவன் ராட்சசனா இருந்துட்டு போட்டும், ஒருவேளை தமிழனா இருப்பான். மான உணர்வு அதிகம் உள்ளவர்கள் இல்லையா? நான் ராவணச்சியா கூட இருந்துட்டு போறேன். இந்த இந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா? இவ்வளவு ஒலிக்குறிப்புகளுக்கு நடுவுல தம்மனை தூக்கி இங்க தூக்கி போட்டாரு பாத்தீங்களா? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு பாரதி சொன்னான்னு சொன்னீங்களே, கம்பன் என்ற ஒரு மானுடத்தை படைத்ததனால் பெருமை மிகுகிறது எங்களுடைய தமிழ் இலக்கியம். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனவே பிறந்ததில்லை. இவர்களையெல்லாம் படித்ததனால் தான் தமிழ் சாதி அமரத்துவம் பெறுகிறது என்று சொன்னான் எட்டயபுரத்து புரட்சி கவிஞன். என்று சொன்னால் மரம் கரையான் அரித்துவிடும், இற்று போன மரத்தை கரையான்கள் அரித்துவிடும். இது கருங்கல், எந்த கரையானும் அரிக்கவே அரிக்காது. பண்பாட்டை செதுக்கக்கூடிய ஒளியாக எங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சங்கமாக இருக்கட்டும், சங்கம் அருவிய நீதி நூல்களாக இருக்கட்டும், பக்தி வளர்த்த நூல்களாக இருக்கட்டும், தனி நூல்களாக இருக்கட்டும், ஏன் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய புதுக்கவிதைகளாக கூட இருக்கட்டும். ஒரே ஒரு புதுக்கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆசிரியர் பணியிலே இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் இத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன். அப்படி சொல்லாதீங்க. ஆசிரியர் மட்டும்தான் எக்ஸே ஆக மாட்டார். எம்எல்ஏ எக்ஸ் ஆவார், எஸ்பி எக்ஸ் ஆவார், யார் சிஎம் கூட எக்ஸ் ஆவார். ஆசிரியர் மட்டும்தான் எங்க ஆசிரியர்னு சொல்லும் உலகமே. எங்க எக்ஸ் எம்எல்ஏ காட்டும், எங்க எக்ஸ் கவுன்சிலர் காட்டும். ஆசிரியர் இருப்பான எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆசிரியராக தொழில் செய்யக்கூடாது, ஆசிரியராக வாழ வேண்டும். ஆசிரியராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் ரசித்த ஒரு புது கவிதையை பதித்துவிட்டு தமிழ் எப்படி தன்னுடைய விழுமியங்களை அடுத்த காலகட்டத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறது என்று சொல்லுகிறேன். என்னிடத்திலே படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவர், நான் 10, 11, 12 எடுக்கிறேன். ஆனா போட்டிகள் என்றால் பிள்ளைகள் எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து கவிதைகளை காட்டுவார்கள். அதுல ஒரு குழந்தை ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருந்தது, எனக்கு பூனைக்குட்டி பிடிக்கும், எனக்கு நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுக்க பிடிக்கும், எனக்கு மழையில் நனைய பிடிக்கும், இப்படி ஒரு 6, 7 பிடிக்கும் எழுதிட்டு, மிரட்டினால் நடிப்பேன், அடித்தால் அழுவேன், எனக்கு புரிந்தால் மட்டுமே படிப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா அம்மா? இதை விட என்னங்க அறிவாளியான கவிதை இருக்க முடியும்? இதை விட அடுத்த கட்டத்துக்கு பண்பாட்டு விழுமியங்களை தூக்கி செல்வதற்கு யார் வேண்டும்? இந்த உலகம் எதற்கும் நம்மிடத்திலே கையேந்தவில்லை. நாம் நிறைய விஷயத்தில் அடுத்த இந்த உலகத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்பாட்டு விழுமியங்களுக்கு மட்டும்தான் உலகமே தமிழகத்திடம், தமிழ்நாட்டிடம் கையேந்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் இந்த பண்பட்ட மனதுடைய, பரந்த அறிவுடைய தமிழ் புலவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் தான் என்று கூறி, மகிழ்வை காட்டிலும் அதிகமாக பண்பாட்டு விழுமியங்களே இங்கே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அழகான தமிழ், அரிதான செய்தி. இந்த காக்கை கரையக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க பாருங்க. உண்மையாகவே இந்த காக்கை பாடினியார் என்று ஏன் அவர்களை அழைத்தோம் என்று அந்த செய்தியை ரொம்ப அழகா சகோதரி சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் பேசும்போதும் எனக்கு ஒவ்வொரு அனுபவம் ஞாபகம் வருது. டிஎஸ்பி ஞாபகம் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு சொன்ன உடனே லா காலேஜில் படித்த ஞாபகம் வந்துச்சு, இப்போ அவங்க டீச்சர்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. முதல்ல டீச்சர்னா பட்டுக்கோட்டை மாதிரி அத்தனை தொழிலையும் பார்த்துருக்கோம். ஆனால் ஏன் ரிசைன் பண்ணேன்னு கேட்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு இந்த ஒளி எங்கேருந்து வந்ததுடா அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்டேன். ஊதி அணைச்சிட்டு கேட்டேன். மெழுகுத்திரியை ஏற்றிட்டு ஊதி அணைச்சிட்டு இந்த ஒளி எங்கேருந்து வந்தது அப்படின்னு. இப்போ எங்கே போச்சோ அங்கேருந்து தான் வந்திருக்கும்ட்டான். பார்த்தேன், இந்த மாதிரி அறிவாளி பயல்கிட்டெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியாது. உண்மையாகவே ஆசிரியராக இருப்பவர்கள் எல்லாரும் கையெடுத்து வணங்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய ஆசிரியர் தொழிலை செய்யணும். ஆசிரியர் தொழிலில் விருப்பு வெறுப்பு இருக்கப்படாது. அது ரொம்ப அழகா சகோதரியார் ஒரு ஆசிரியக்கே உண்டான அந்த நேர்த்தியோடும் ஒழுக்கத்தோடும் நெறிமுறைகளோடும் செய்திகளை பதிவு செய்தார்கள். இந்த மன்றம் அவர்களை மனதார பாராட்டி, பண்பாட்டு விழுமியங்களுக்காக அல்ல
மகிழ்வூட்டும் செழுமைகளுக்காக அருமை தம்பி தமிழ் திருமால் அவர்களை இந்த மன்றம் பாராட்டி அழைக்க